ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜிபே, ஃபோன்பே மூலமாக பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்று முதல் உங்களுக்கான ரூல்ஸை மாறுபடுது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்முடைய அன்றாட வாழ்வில் எல்லாருமே பார்த்தா இப்போ டிஜிட்டல் முறையில் மாறிட்டு இருக்கோம். ரெகுலராக ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த யூபிஐயில் கட்டண வகையான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது என்னமான கட்டணத்தை மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, கேபிட்டல் மார்க்கெட் இருக்குது பாருங்கள். ஏதாச்சும் நீங்கள் கேபிட்டல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, யூபிஐ மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 5 லட்சம் வரைக்கும் தான் நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும். பட் இப்போ அதை 10 லட்சமாக பார்த்தா உயர்த்தி அமைச்சிருக்காங்க. இன்சூரன்ஸ் அமௌண்ட், அதாவது நீங்கள் யூபிஐ மூலமாக இன்சூரன்ஸ்க்கான அமௌண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 5 லட்சம் வந்துச்சு. இப்போ அதை 10 லட்சமாக பார்த்தா உயர்த்திருக்காங்க. கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் இருக்குது பாருங்கள், இஎம்டி பேமெண்ட், அது இதுக்கு முன்னாடி 5 லட்சம் இருந்தது, இப்போ 10 லட்ச ரூபா மாற்றி அமைச்சிருக்காங்க. ட்ராவல் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் நீங்கள் யூபிஐ மூலமாக பே பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 5 லட்சம் இருந்துச்சு, இப்போ அதை 10 லட்சமாக மாற்றிருக்காங்க. கிரெடிட் கார்டுக்கு ஏதாச்சும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க யூபிஐ மூலமாக அப்படின்னா இதுக்கு முன்னாடி 5 லட்சம் இருந்து இப்போ 6 லட்சமாக மாற்றிருக்காங்க. கலெக்ஷனுக்கான அமௌண்ட், ஏதாச்சும் கலெக்ஷனுக்கான அமௌண்ட்டை யூபிஐ மூலமாக பே பண்ணுறீங்க அப்படின்னா 5 லட்சமாக இருந்தால் இப்போ உங்களுக்கு 10 லட்ச ரூபா மாற்றி அமைச்சிருக்காங்க. ஜுவல்லரிக்கு ஏதாச்சும் யூபிஐ மூலமாக பே பண்ணுறீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா இருந்தது, 6 லட்ச ரூபா உயர்த்தி அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதேமாரி தனிநபர், ஒரு பர்சன் டு பர்சன் நீங்கள் ஒரு நாளைக்கு 1 லேக் மேலே பேமெண்ட் பண்ண முடியாது, அது அப்படியே தொடருது அப்படின்ற மாதிரி தான் அறிவிச்சிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது யூபிஐ பேனலுக்கு செப்டம்பர் 15 முதல் இந்த ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கான பணம் அனுப்புதல், அதாவது இன்சூரன்ஸ் ப்ரீமியமாக இருக்கட்டும், மூலதன சந்தை, கடன், இஎம்ஐ மற்றும் பயணம் தொடர்பான கட்டங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா பார்த்தா அனுப்பலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் நிறையா கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் மூலதன சந்தையில் 2 லட்சத்து 5 லட்ச ரூபா மாற்றிருக்காங்க. பயண கட்டணங்களுக்கு பார்த்தா 1லேருந்து 5 லட்ச ரூபா மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி தினசரி வரம்பு, டெய்லி லிமிட்டை உயர்த்தி அமைச்சு இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட்டை நீங்கள் பர் டேக்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒல்த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.